Hi, hello, வணக்கம், வெல்கம் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா. யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, எல்லோரும் வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, எங்கேயாவது வெளியில் போகிறவங்கலாம் போவீங்க. நாளைக்கு சண்டே, இன்னும் 2 days ஹாலிடேஸ் இருக்குது. ஜாலி மண்டே அன்றைக்கி ஆஃபீஸ் போனால் போகிறோம். இன்றைக்கி வந்து நான் எப்போவும் யூஸ்வலாக நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, லாஸ்ட் வீக்லேருந்து இது மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரோக்ராம் அது. இனிமேலேருந்து இன்டர்நெட்டில் இருக்கிறது தான் பேசணும்னு இல்லை, என் மைண்டுக்கு என்ன தோணுனாலும் அதெல்லாம் நான் இங்கே வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வாரம் என்கிட்ட ப்ரோக்ராம் கான்டென்ட்னு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு இப்போ தான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியே என்ன வருதோ பேச்சுவாக்கில் அப்படியே பேச போகிறேன். என்ன வரதாலும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்து எஃப்எம்கெல்லாம் மாற்றிடாதீங்க, இல்லை ரேடியோ நிறுத்திடாதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் மொக்க போட மாட்டேன். கொஞ்சம் ஏதாவது ஹியூமரஸாக பேச ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நான் 2-3 ஷோ பண்ணியிருக்கேன். நான் ப்ராக்டிஸ் ஆகணும்ல, நீங்களும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் முதல்ல கேட்க போகிறது 3 பாட்டு. உன்னுயிர் பீட்சா படத்துலேருந்து, மெய் நிகரா 24 படத்துலேருந்து, என்னை சாய்த்தாலே என்றென்றும் புன்னகை. இதை கேட்டிருக்கிறது ஐஸ்வர்யா ஆஸ்திரேலியாவிலேருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா, யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். Hi, welcome back to Stylish Tamrachi. What is it you're going to talk and all now in this segment அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு சில மெஸ் எங்கெல்லாம் வந்து சீப்பாக ஆனால் தரமான சாப்பாடு கிடைக்கும். இந்த மெஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா, ரொம்ப வருஷமாக இருக்குமா இந்த மெஸ் எல்லாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயர் மெஸ், அதுதான் அந்த மெஸ் வந்து 80 வருஷமாக இருக்கான். அதோட ஃபேமஸ் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, கெட்டி சட்னி, செட் தோசை, தவளடை, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. அது மாத்திரம் இல்லை, மயிலாப்பூர் கற்பகாம்பாள் மெஸ்ன்னு ஒரு மெஸ் இருக்குது. அப்புறம் மாமி ஸ்டிஃபன் ஸ்டால் அப்படின்னு வசந்தா மாமி 1960 ஆரம்பித்தாலாம் இந்த மெஸ்ஸை. அந்த மெஸ் அது பார்க்க தான் டிஃபன் ஸ்டால்னு இருக்கும். இப்போ முன்னாடி காலத்தில் வெறும் டிஃபன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்களா, இப்போ சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம், அந்த மாதிரிலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. இது கபாலீஸ்வரர் கோவில் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் பஜ்ஜி கடை. அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வழியாக தான் பஜ்ஜி கொடுப்பாங்களா. இங்கே மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸாக, கேட்கவே பயங்கர வாயெல்லாம் ஊறுது, டேஸ்டியாக இருக்குல்ல. ஸோ இனிமேல் யாரெல்லாம் மயிலாப்பூருக்கு கபாலீஸ்வரர் கோவில் போகிறீங்களோ, அங்கே போய் சாமியை கும்பிட்டோமா, வெளில வந்து இந்த மாதிரி மெஸ்ஸுகளெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போங்க. அடுத்தது மன்னிப்பாயா பாட்டு, விண்ணை தாண்டி வருவாயாலேருந்து, தள்ளி போகாதே, அச்சம் என்பது மடமையடா படத்துலேருந்து, காற்றின் மொழி படத்துலேருந்து. இதை கேட்டிருக்கிறது அர்ச்சனா ஆத்யா சந்தீப் ஃப்ரம் ஹைதராபாத், இந்தியா. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி அண்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. மியூசிக். ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி அண்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அடுத்தது என்னென்னா, இந்த காலத்தில் ஐடி கம்பெனிஸ்லாம், அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், ஆப்டிடியூட் டெஸ்ட், மேத், இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரின்னு எல்லாம் கேட்டு அதில் ஒரு 10,000-20,000 பேர் எழுதுவாங்க. அதில் ஒரு 5,000 பேரை எடுத்து குரூப் டிஸ்கஷனில் போடுவாங்க. முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு 5,000 பேரை குரூப் டிஸ்கஷனில் போடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அது டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு 500-600 பேரை போடுவாங்க. அதுக்கு மேலே ஃபில்டர் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூன்னு ஒரு 200 பேரை போடுவாங்க. இதெல்லாம் போட்டு கடைசியாக அவங்க எடுக்க போகிறது 10 பேரோ 15 பேரோ. அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு பில்டப் இருக்கே, அந்த மாதிரி தான் பழைய காலம் என்ன ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அப்படி தான் ஐடி கம்பெனிலலாம் ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இந்த மாதிரி இப்போ ஆளுங்க எடுக்கிறதுலலாம். இப்போ ஐடி கம்பெனியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கான். என்னென்ன சேஞ்சுன்னு கேட்குறீங்களா? அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போயே பேசினேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஏன்னா நான் நிறைய நேரம் பேசுகிறேன் ஒரு செக்மெண்ட்லையும் சொல்லி எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் 3 சாங் பேக் டு பேக் கேட்டுவாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா, யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்தோம்ல, ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி, இல்லை ஒரு 5 years முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஐடி கம்பெனிஸில் வந்து எப்படிலாம் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதோட கண்டினியூவேஷனில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐடி கம்பெனிலலாம் வந்து பேப்பர் கொடுத்து டெஸ்ட் எழுத சொல்கிறது, குரூப் டிஸ்கஷனில் பேசுன்னு சொல்கிறது, அதெல்லாம் இல்லையா. இந்த ரூபிக்ஸ் கியூப்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்குலாம்? இந்த கலராக இருக்கும், ஒரு மாதிரி பச்சை கலர் சிங்குச்சா, மஞ்சள் கலர் சிங்குச்சான்னு எல்லா கலரும் இருக்கும். அதை கையில் வச்சு இப்படி சுற்றினே இருக்கணும். அது எப்படின்னா, அது கரெக்டாக நீங்கள் வந்து லாக் பண்ணணும், எல்லா கலரும் ஒரே சைடு வரணும். அதுதான் அந்த கியூபோர்டால். அதுக்கு வந்து ரொம்ப மூளை வேணும். அது பண்ணுறதுக்கு சாதாரணமாலாம் பண்ண முடியாது. உட்காந்து இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதை கையில் கொடுத்துட்றாங்களாம், இதை பண்ணுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? கடைசியில் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே அமெரிக்காவுக்கு வந்து ஒரே குப்பை தான் கொட்ட போகிறோம்.
அதுக்கு எதுக்கு இவ்வளோ மூளையை கசக்கி பிழிஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரில. அது மாத்திரம் இல்லை, 2 நாள் எங்கேயோ வெளில டூருக்குலாம் கூட்டின்னு போய் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், மேனேஜரல் ஸ்கில்ஸ், டெவலப்பர் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு சில பல ஸ்கில்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்களாம். எல்லாம் காலேஜ் படித்து இப்போ வெளில வரவங்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெஸ்டெல்லாம் வெளில வைக்கிறாங்க ஐடி கம்பெனியில். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, அடுத்து 3 பாட்டி கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா அண்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா அண்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்குள்ளெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், 2-3 வருஷம் வாங்குன்னு காலையில் ராத்திரி மத்தியானம் சாயங்காலம் எப்போவுமே மண்டக்குள்ளே நமக்கு C++, .NET, ஜாவா, ஆரக்கிள் இந்த மாதிரி சில பல டெக்னாலஜிக்கல் லாங்குவேஜுகள்லாம் நம்மளோட தாய்மொழியே மறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் மிஷின் லாங்குவேஜ்லாம் தான் மண்டக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எதுக்கு குழைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எங்கே வரணும், அமெரிக்காவுக்கு வரணும். எல்லாரோட மொத்த குறிக்கோளுமே ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறவங்களா யூஎஸ் போகணும், ஆன்சைட் போகணும். அந்த மாதிரியான ஒரு குறிக்கோள் தான். 80-70% ஜனங்க அந்த மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் ஐடி கம்பெனியில் சேர்றாங்க. ஸோ 2-3 வருஷம் இப்படியெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேனேஜர்கிட்ட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. கடைசியாக ஒரு நாள் மேனேஜர் சொல்லுவார், ஓகே இந்த அப்ரைஸில் உனக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க யூஎஸ் போகிறதுக்கு. அதுக்கு வீசா ப்ராசஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கும் பார்க்கணுமே. அந்த வெள்ளை கவுன் போட்ட சில பல ஏஞ்சல்கள், கருப்பு மஞ்சள் சேலை கட்டின சில பல ஆயாக்கள், அவங்களெலாம் கனவுல வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எங்கே போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் 3 பாட்டு கேட்டு வாங்க பேக் டு பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா யூஎஸ் தமிழ் எஃப்எம். ஓகே, மேனேஜர் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வீசா ப்ராசஸ்லாம் இனிஷியேட் பண்ணி எல்லோரும் அந்த அண்ணா ஃப்ளைஓவர் கீழே எல்லாம் கூட்டமாக திருப்பதிக்கு நிற்கிற மாதிரி க்யூவில் நிற்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக எனக்கு சந்தேகம், மெட்ராஸில் இருக்கும்போது எதுக்கு ஜனங்கள்லாம் இப்படி க்யூ கட்டி நிற்கிறாங்க, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓ, இதுதான் யூஎஸ் எம்பசி, இதுதான் யூஎஸ் கான்சுலேட். எல்லோரும் யூஎஸ் போகிறதுக்காக இங்கே தான் வீசா வாங்கணும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் நின்றுட்டு, இப்போ அது கூட இல்லை, ஒரே நாள்லாம் போக முடியாது, 2 நாள் போகணும். ஒரு நாளைக்கு ஃபிங்கர் பிரிண்டிங் போகணும், இன்னொரு நாள் வீசா ஸ்டாம்பிங் போகணும். ஸோ 2 நாள் போய் 2 தடவை க்யூவில் நிற்கணும். அந்த வெயிலில் ஒருத்தரும் பாவம் வயசானவங்கெல்லாம் கையில் எல்லாம் பேப்பர், ஃபைலு, டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுட்டு நிற்பாங்க. கல்யாணம் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க தலை நிறைய பூ வச்சுட்டு கை நிறைய மெஹந்தி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்லாம் வச்சுட்டு நிற்பாங்க. என்னென்னா இது என் கூட இருப்பது என் புருஷன் மட்டுமே, இவரை மட்டுமே நான் கல்யாணம் செய்து கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி அங்கே யூஎஸ் கன்சுலேட்டில் அந்த எம்பசி ஆஃபீஸர் முன்னாடி அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அவர் வீசா கொடுப்பாரு, டிபெண்டன்ட் வீசா கொடுப்பாரு பேசிக்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வீசா வாங்குறதுக்கு போவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இந்த ஏஞ்சல்ஸ் கனவுல சின்ன பசங்கள்லாம் அவங்க எல்லாமும் கூட நிற்பாங்க. அது தவிர மாஸ்டர்ஸ் படிக்க போகிற பசங்க அவங்கெல்லாம் GRE, TOEFL, GMAT இந்த மாதிரி சில பல எக்ஸாம்களெல்லாம் எழுதிட்டு நிறைய மார்க்கெல்லாம் வாங்கி, அது மாத்திரம் இல்லை 40-50 லட்ச ரூபா கடனெல்லாம் வாங்கி பேங்க்கில் அவங்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸோடு நின்றுட்டு இருப்பாங்க அண்ணா ஃப்ளைஓவரில். நீங்கள் கேட்க போகிறது 3 பாட்டு பேக் டு பேக் கேட்டுட்டு வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டைலிஷ் தமிழச்சி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி. இது என்ன செக்மெண்ட் தெரியுமா? எப்படியெல்லாம் நீங்கள் எங்கள் ரேடியோ கேட்கலான்ற செக்மெண்ட். அதாவது ரீடேக்கே இல்லாமல் ஒரே டேக்கில் கண்டினியூஸாக பேசி உடனே அப்படியே ரெக்கார்டு பண்ணுற ஒரே செக்மெண்ட் என் ஷோவில் நான் இது மட்டும்தான். ஸோ ஓகே, எப்படியெல்லாம் நான் எங்களோட ரேடியோவை கேட்கலாம், www.ustamilfm.com போய் எங்களோட பாட்டெல்லாம் கேளுங்க. அங்கே பிளேயர் டிஃபால்ட்டாக லோட் ஆகும். என்ன மாதிரி நிறைய ஆர்ஜேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதில் போய் கேளுங்க. அது மட்டும் இல்லை, டியூனின் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி iOS யூசர்ஸ், ஐஃபோன் வச்சுருக்கிறவங்கலாம் அதில் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் போய் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற பேஜுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் யூஎஸ் தமிழ் எஃப்எம்க்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பேசுகிற முக்கையெல்லாம் ஆடியோலாம் அங்கே லோட் ஆகும். பாட்டெலாம் வராது, வெறும் நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் வரும். அங்கே போய் உங்கள் தம்ஸ் அப்பை கொடுங்க. ஃபேஸ்புக்கில் தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நாங்கள் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோம், விதிமுறைப்படுத்துகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். வேறு எப்படியாவது நீங்கள் எங்களோட ரேடியோவை ப்ரமோட் பண்ண முடியுமா? முடியாது.
இந்த மார்க்கெட்டிங் தொல்லை உன்னோட தாங்க முடியல அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த ரேடியோக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால இந்த ரேடியோவோட புகழ் அருமை பெருமையெல்லாம் பரப்ப வேண்டியது என்னோட கடமை. ஸோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த உலகம் முழுக்க எல்லா தமிழர்களும் எங்களோட ரேடியோவை கேட்கறதுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ எங்கள் புகழை பரப்பி எல்லாரையும் ரேடியோ கேட்க வைங்க. ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டுடுவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா on US தமிழ் FM. ஸோ எல்லோரும் வாசலில் நிற்பாங்களா. அதுக்கப்புறம் உள்ளே போய் செக்கிங் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. செக்கிங் இன்ஸ்பெக்ஷனா அப்படின்னா அந்த ஃபைல் டாக்குமெண்ட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஒரு குண்டூசி, வாட்சு, பெல்ட்டு, ஷூ என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ எல்லாத்தையும் தரோவாக செக் பண்ணுவாங்க. ஏதாவது பாம்பு கீம்பு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள கன்சுலேட்டில் போய் யார் பதில் சொல்கிறது? அதனால தான் இந்த செக்கிங் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஆல். அது முடித்த உடனே அப்புறம் உள்ளுக்குள்ளே போனோடனே ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அது கொடுத்தோடனே அங்கே நிற்கணும் வாசலில். எத்தனை நேரம் நம்ம டோக்கன் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். போனீங்கன்னா அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாம் 3 பேர் ஒரு கவுண்டரில் உட்காந்துருப்பாங்க. அங்கே எல்லோரும் கியூ கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே, முருகா பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் எல்லாரும் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நெத்தியில் விபூதி, குங்குமம், ஒத்தொத்தரோட பக்தி பரவசத்தை நீங்கள் அங்கே பார்க்கணுமே. கோவிலில் இருக்கிற பக்தி பரவசத்தோட கன்சலேட் ஆஃபீஸர் முன்னாடி ஒருத்தருத்தவங்களும் நிற்கிற பவ்யமான போஸை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அடே அப்பா இப்படி ஒரு மரியாதையா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அந்த மாதிரி எல்லாரும் பயந்துட்டு நம்மளுக்கு வீசா கிடைக்குமா. முன்னாடி இருக்கிற ஒருத்தனுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், பின்னாடி இருக்கிறவனுக்கு செம்ம